அனைவருக்கும் வணக்கம். செட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே வரோம். ஒரு 230 பக்கத்தை தொட போகுது. ரொம்ப முக்கியமானதெல்லாம் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி செட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது ப்ளஸ் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ நமக்கு இதெல்லாம் அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்களோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறதுன்னா தேரி பார்ட்லாம் சார், அது பின்னாடி அப்படியே அந்த புக்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமானது பார்த்து ஆனால் கொஸ்டின் ஒன்று சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, எல்லா ஏரியாவையும் டச் பண்ணியிருக்காங்க. எந்த ஏரியாவும் விடக்கூடாதுன்னு சிலபஸை டச் பண்ணி அந்தந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் இல்லையா? ஸோ ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சு படிக்கிறது தான் அதுக்கு ப்ராப்பர் வே. அப்போ தான் சக்ஸஸை நம்ம வந்து மீட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் இயர் எதுக்கு சால்வ் பண்ணுறோம்னா, ஓகே இப்படி தான் படிக்கணுன்ற ஒரு அப்ரோச் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நாங்கள் அதை சால்வ் பண்ணுறோம். பட் இந்த ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு முதல்ல பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி மெட்டீரியலோட உட்காருங்க. இப்போது அடுத்தடுத்து தேர்வுகள் இருக்குது அப்படின்றதுனால பயப்படாமல் படிங்க. யோசிக்காதீங்க. நீங்கள் சரியாக படிக்கிறீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. படிக்கிற வே இது தான். இதே போல் படிச்சுட்டு போனீங்கன்னா நிச்சயம் எப்போ வந்தாலும் ஒரு எக்ஸாமில் ஜெயிச்சிருவீங்க. ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுட்டு தெளிவாக போகணும். அதுதான் என்னோடய கருத்து. ஓகே, சரி. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் சால்வ் பண்ணினே வரோம். அதில் ஒன்று இது, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் தென் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு டேஷ். இப்போது ஒரு ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்களேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணி அதிகம் தேங்க் பண்ணுறது எந்த விஷயத்துக்கு அப்படின்னா, சார் நீங்கள் எது நடத்த போனாலும் ரிசல்ட்னு ஒன்று சொல்கிறீங்களே, அது நல்லா இருக்குது சார், பிடிச்சிருக்கு சார் அப்படின்னாங்க. ஆக்சுவல் வே அதாங்க. நம்ம தியரிக்கு தான் அப்ளிகேஷன் படிக்கிறோம். நம்ம படித்த தியரியோட தொடர்புடைய ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறோம். தியரியே படிக்காமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அந்த சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து அந்த தியரி சொல்லி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி கடன்னு சொல்லவும் முடியும் என்னால். இப்படி வந்தால் அப்படி போடுங்க, இப்படி வந்தால் அப்படி போடுங்கன்னு சொல்ல முடியும். தொடர்புடைய ரிசல்ட் சொல்லும்போது தானே மேக்ஸ் பியூட்டி தெரிய வரும். ஆக்சுவலாக இப்படி தான் படிக்கணுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்தமாதிரிலாம் பண்ணுறோம். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு ப்ரூஃப் இருக்குது. இதுக்கு இது சொல்கிற ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும் ப்ரூஃப் போடுவேன். அந்த ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. அப்படி இருக்கும் ப்ரூஃப். ஏன், நீங்கள் எல்லாம் மேக்ஸ் படித்தவங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ப்ரூஃப் அந்த அளவுக்கு மேக்ஸோட ப்ரூஃபை வந்து யாருமே ஃபெயில் பண்ண முடியாது, ஃபால்ஸ் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் ஃபுல்லி டெரைவ்டு, ஃபுல்லி ப்ரூவ்டு. அதை தான் நம்ம வந்து யூஜிபிஜியில் படிச்சுட்டு வரோம். இப்போ இந்த ரிசல்ட் என்ன சொல்லுது பாருங்கள். இஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒன்று, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் தென் டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0. தியரி கொஷின் இது வந்து டைரெக்டாக கேட்டிருக்காங்க. பல வருஷம் பிஜிடிஆர்பிலே கேட்டிருக்காங்க இதை. இப்போது இங்கே வாங்க, நமக்கு என்ன கேட்குறாங்க பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் டோ எஃப் பை டோ இசட் பார் ஈக்குவல் டு 0 நம்ம ப்ரூவ் பண்ணிட முடியும். இப்போ கொஷினில் பாருங்கள், டோ ஸ்கொயர் எஃப் டிவைடட் பை டோ இசட் பார் இதோட வேல்யூ கேட்குறாங்க. ஆக்சுவலாக இது எப்படி எழுதிக்கலாம்? டோ பை டோ இசட் ஆஃப் டோ எஃப் பை டோ இசட் பார் இப்படி பிரிச்சுக்கலாம் இல்லையா? இதுக்கு இதான அர்த்தம். ஓகே, இப்போது டோ பை டோ இசட் அப்படி இருக்கட்டும். இங்கே கொஷினில் எஃப் அனாலிட்டிக்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இது ஹோல்ஸா? டோ எஃப் பை டோ இசட் பார் 0 ஆகிடுச்சு சொன்னதுனால. அப்போ இது வேல்யூ 0. இப்போது டோ இசட் பை டோ பை டோ இசட் ஆஃப் 0 என்ன? 0. அதாவது இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணும்போது நமக்கு 0. ஓகே, ரொம்ப ஈஸி இல்லை? இப்போ பாருங்கள், எஃப் வந்து அனாலிட்டிக்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது ஹோல்ஸ் ஆகிடும். இப்போ டோ எஃப் பை டோ இசட் பார் 0ன்னு அவங்க சொல்லலையே சார், இது சொல்லாமல் சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு தான் மீனிங். சரி, இப்போது நமக்கு கேட்டது இது தான் இல்லையா? இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போது டோ எஃப் எப்படி எழுதலாம்னா டோ ஸ்கொயர் எஃப்னு எழுதலாம். கீழே டினாமினேட்டரில் ஜஸ்ட் இது ரெண்டையும் அப்படி சேர்த்து எழுதிட வேண்டியது தான். டோ இசட் பார் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடுறோம். இது ரெண்டையும் அப்படி மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிடுறோம். அதாவது இதை ஸ்ப்ளிட் பண்ணுறது இதுதான், மல்டிப்ளிகேஷன் சொல்லக்கூடாது. இதை இப்படி தான் கன்சிடர் பண்ணணும். இது இப்படி தான் எழுதி நம்ம ஒன்று பண்ணணும். இப்போ க்யூபு கூட வந்தால் என்ன பண்ணணும்? அப்படி ஒன்றா பண்ணிட்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கீழே வேரியபிளும் 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை வாட்டி பண்ணாலும் நம்ம அடுத்தடுத்து ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா டோ எஃப் பை டோ இசட் பார் இதை தான் கன்சிடர் பண்ணணும். அதுக்கடுத்து தான் அடுத்த டெரிவேட்டிவ், அதுக்கடுத்து அடுத்த டெரிவேட்டிவ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோ எஃப் பை டோ இசட் பார் 0 இருக்குது. இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு.
டோ எஃப் பை டோ இசட் பார் 0 நீங்கள் போட்டுடுறோம். டோ பை டோ இசட் ஆஃப் 0 வந்து 0. டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணுறோம் இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அப்படியே 0 ஆகிடுது. 0 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் 0. இப்போ நமக்கு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ இசட் பார். இங்கே பிரிக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே ரைட் சைட்லேருந்து வாங்க வரும்போது டோ பை டோ இசட் பார் தான் முதல்ல இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணி இந்த வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கு அப்புறம் அடுத்த டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணணும், இதுக்கு அடுத்த டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணணும். இப்படி தான் அப்படியே ரைட்லேருந்து அப்படி மெல்ல லெஃப்ட்டுக்கு வரணும். புரியுதுங்களா? இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும், மாற்றி ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து 11th 12th இப்போலாம் இது வந்துடுச்சு, ரைட்? சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ன்ற ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஏன்ற ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அது 2 சைக்கிளோட ப்ராடக்டாக இருக்குது. பிங்கிறது ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. ஏ பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க இந்த 4ல். இப்போ இந்த சைக்கிள் ஆப்ஷனில் இருக்கிற 4ஐயும் பாருங்கள், 5 வரைக்கும் போயிருக்கு. ஒவ்வொரு சைக்கிளோட லென்த்தும் பாருங்கள், 5 வரைக்கும் போயிருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு இதை நம்ம ரீரைட் பண்ணி எழுதி ஆகணும். ஃபஸ்ட்டு ஏ என்ன பாருங்கள், ஏ வந்து 1 2 3 4. இதை இந்த மாதிரி பெரிய சைக்கிளை ரீரைட் பண்ணுற பாருங்கள், பாதிப்பு வராமல் எழுதணும். எப்படி சார்? இங்கே பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஓகே, இதுவும் அதே போல் தான் 1 2 3 4 5. ஓகே, சரி. இப்போது இங்கே பாருங்கள், 1 வந்து 2க்கு போகுது, 2 வந்து 1க்கு போகுது, ரைட்? இப்போது 1 வந்து 2க்கு போகுது, 1 வந்து 2க்கு போகுது, 2 வந்து 1க்கு போகுது. ஸோ இதை வந்து இந்த சைக்கிள் யூஸ் பண்ணி இது ரெண்டுக்கும் எழுதிடுறோம். சார் மற்ற 3 4 5 இந்த சைக்கிள் இல்லையே சார், அப்படியே எழுதிக்கணும். 3 4 5 ஏங்க இந்த சைக்கிள் தாங்க எழுதியிருக்கேன், வேறு எதுவும் நான் எழுதலை, கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ இதுக்கு பாருங்கள், இதில் 1 2 இல்லையே சார் இந்த சைக்கிளில், அப்படியே எழுதி வேண்டியது தான். 1 2 எழுதி வச்சுங்களா? இப்போது 3 4க்கு போகுது, 3 4க்கு போகுது, 4 3க்கு போகுது, 4 வந்து 3க்கு போகுது, 5 வந்து 5க்கு. ஸோ எது எங்கே போதோ பார்த்து அது மட்டும் கரெக்டாக எழுதிக்கணும் இந்த மாதிரி. இப்போ ப்ராடக்ட் பார்க்கலாம். ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 லைனாக எழுதிடுங்க. எத்தனை வரைக்கும் போதோ எழுதிக்கணும். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா ஆப்ஷன் பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். இங்கேயும் பாருங்கள், சைக்கிளும் பாருங்களேன், ஏ இப்படி இருக்குது, பி இப்படி இருக்குது. அப்போ ஏபி கேட்குறாங்கன்னும் போது 5 வரைக்கும் போகும். இதை பார்த்தும் கண்டுபிடிக்கலாம், ஆப்ஷன்ஸ் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ வந்து எப்படி எழுதுனா ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷனாக எழுதுறேன். இங்கே பாருங்கள், 1 வந்து 2க்கு போகுது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நான் எழுத போகிறேன். எழுதும்போது இப்போ 1 வந்து 2க்கு போகுது, அப்படியே 1 2க்கு போகுதுன்னு இங்கே எழுதிடக்கூடாது. 1 2க்கு போகுதுன்னா இந்த 2 எங்கே போகுதுன்னு பாருங்களேன், 2 2க்கு போகுது. அப்போது 1 2க்கு போகுது, பட் இந்த 2 வந்து 2க்கு போகுது. அப்போ டைரெக்டாக 1 வந்து 2க்கு போகுது. புரியுதுங்களா? சரி, இப்போ இங்கே வாங்க, 2 1க்கு போகுது, அப்படியே 1 நீங்கள் வந்து போட்டக்கூடாது. இந்த 1 எங்கே போகுதுன்னு பார்க்கணும். 1 வந்து 1க்கு போகுது, அப்போ இந்த 2 வந்து 1க்கு போகுது. அடுத்த சைக்கிள் வச்சு பார்த்து தான் போடணும். இப்போ 3 வந்து 3க்கு போகுது, இங்கே 3 வந்து 4க்கு போகுது, அப்போ 3 வந்து 4க்கு போகுது. இப்போ 4 4க்கு போகுது, அப்போ இந்த 4 எங்கே போகுது? 4 வந்து 3க்கு போகுது, அப்போது இந்த 4 வந்து 3க்கு போகுது. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இங்கே 5 5க்கு போகுது, இந்த 5 எங்கே போகுது பாருங்கள், 5 5க்கே தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 5 5க்கு போகுது. இதாங்க ஏ. இப்போ தான் ஏ கிடச்சிருக்கு. பி அடுத்தது எழுதுகிறோம் பாருங்கள். பி ஈக்குவல் டு முதல்ல 1 2 3 4 5 வரைக்கும் எழுதிக்கணும், ரைட்? சரி, இப்போ இங்கே வாங்க, 4 வந்து 5க்கு போகுது, 4 வந்து 5க்கு போகுது. நான் மல்டிப்ளை பண்ணலை, அப்படியே இருக்கிற சைக்கிள் எழுதுகிறேன், அதனால தான் அப்படியே போடுறேன். 4 5க்கு போகுது, 5 4க்கு போகுது, 5 வந்து 4க்கு போகுது. இந்த 1 2 3லாம் சும்மா விடக்கூடாது, அப்படியே எழுதி கொண்டு தான் 1 1 2 2 3 3 இப்படி எழுதிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக கொடுத்த பி. இப்போது எனக்கு பி இன்வர்ஸ் வேணும். பி இன்வர்ஸ் வேணும். எப்படி இன்வர்ஸ்னால், ஜஸ்ட் இந்த ரோ எடுத்து அங்கே ஃபஸ்ட் ரோவில் போட்டுங்க, ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு வந்து இந்த செகண்ட் ரோவில் இடம் மாற்றிக்கோங்க ரோவை, அவ்வளோதான். 1 2 3 இது மேலே போயிடும், 5 4 போயிடுச்சுங்களா? அடுத்து அந்த ரோ கீழே வந்துடும். இதுதான் இன்வர்ஸ். 1 2
3 4 5. அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்த ஏவை ரீரைட் பண்ணி எழுதிக்கிட்டேன். இப்படி எழுதினேன். இதை ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணுற வேவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏ கிடச்சிருச்சு. பி அவங்க கொடுத்தது 4 5 தான். அதை நான் இப்போ ஆக்சுவல் பி இப்படி தான் எழுதிக்கணும். 5 வச்சு எழுதிக்கணும். இப்போ 4ஓட எழுதிங்கன்னா 4ஓட எழுதிக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் லென்த்து பாருங்கள் 5 வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் 5 வரைக்கும் போட்டேன். லைனாக போட்டுட்டு அது எங்கே போகுதுன்னு பார்த்து கரெக்டாக போட்டேன். போகிறதெல்லாம் அப்படி அப்படியே அந்த நம்பர் அப்படி எழுதிக்கிட்டேன். இதுதான் ஆக்சுவல் பி இன்வர்ஸ் இது. இப்போ இந்த ஏ பி இன்வர்ஸ் எது கண்டுபிடிச்சிங்க சார்? இதோ வாங்க, அதான் கேட்குறாங்க. ஏ பி இன்வர்ஸ். சரி, ஏபி ஃபஸ்ட்டு ஏவையும் பி இன்வர்ஸையும் எழுதி மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதோ இருக்கு பாருங்கள். தான் 1 2 3 4 5. 2 1 4 3 5. இது ஏ. அடுத்தது பி இன்வர்ஸ் இது. இதோ இருக்கு பாருங்கள். 1 2 3 5 4. அடுத்தது 1 2 3 4 5. ஓகே, இப்போது ஏவோட வேல்யூ இது. இதோ கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதுதான். பி இன்வர்ஸ் இதோ கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது ரெண்டு வந்து போட்டாச்சு. மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளிகேஷன் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், 1 2 போகுது. ஃபஸ்ட்டு இந்த 1 2 3 4 5 எழுதிடுறேன். 1 2 3 4 5 வரைக்கும் முதல்ல எழுதிடுறேன். இப்போ 1 2க்கு போகுதுன்னா இங்கே 2 எங்கே போகுது பாருங்கள். 2க்கு போகுது. அப்போ இந்த 1 வந்து இந்த 2க்கு போகுது. ஓகே, இப்போ 2 1க்கு போகுது தான். அப்படியே கொண்டு வந்து 1 போட்டக்கூடாது. ஆக்சுவலாக இந்த 1 எங்கே போகுது பார்க்கணும். 1 1க்கு போகுது. அதனால் இந்த 2 வந்து இந்த 1க்கு போகுது. ஓகே, 3 4க்கு போகுது. 4 வந்து இங்கே எங்கே போகுது? 5க்கு போகுது. அப்போது இந்த 3 வந்து 5க்கு போகுது. ஓகே, 4 3க்கு போகுது. ஆக்சுவலாக இந்த 3 எங்கே போகுது? 3க்கு போகுது. அப்போ இந்த 4 வந்து 3க்கு போகுதுன்னு ஃபைனலாக முடிக்கணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே 5 5க்கு போகுது. பட் இங்கே 5 எங்கே போகுது? 4க்கு போகுது. ஓகே, இது ஏபி இன்வர்ஸ். இப்போ 4 ஆப்ஷனில் இது எதுன்னு பார்த்து கேர்ஃபுல்லாக டிக் பண்ணணும். 1 2 3 4 5 லைனாக இருக்க பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ இந்த 4 இது லைனாக இருக்குது எல்லாமே. 2 1 5 3 4. 2 1 5 3 4 ஆப்ஷன் ஏ. ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏ கொடுத்தது இது, அதையே கொஞ்சம் ரீரைட் பண்ணி இப்படி எழுதிக்கிறேன். பி வந்து கொடுத்தது இதையே கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். லென்த்து 5 வரைக்கும் வச்சு எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஏ பி இருக்குது. பி இன்வர்ஸ் வேணும். ஜஸ்ட் இந்த ரோவை வந்து மாற்றிக்கிறோம். இந்த ரோவை ஃபஸ்ட்டு ரோ செகண்டுக்கு மாற்றி போட்டாலே இன்வர்ஸ் நமக்கு கிடச்சிரும். ரோ இன்டர்சேஞ்சு தான் பண்ணிவிட்டு இந்த ஏவும் பி இன்வர்ஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறது இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட். ஓகே, இது ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க டிஎன் செட்டில்.